சார் நீங்க நியூ ஜாயினா? இதுக்கு முன்னாடி உங்களை ஜிம்ல பார்த்ததே இல்லையே. யா நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க? நான் இந்த ஜிம்மோட ட்ரைனர் சார். அதான் நியூ ஜாயினிங்கா இருக்கேன்னு பாக்குறேன். எடுத்தோடனே த்ரெட்மில் ஏறாதீங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முத அந்த அங்க போய் இந்த கை இதெல்லாம் வச்சு அந்த மசாஜ் பண்றோம்ல, அந்த மிஷின்ல ஏறி பாருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் த்ரெட்மில் ஏறுங்க. டைரக்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கின மாதிரி இருக்கும். ஓகே ட்ரெயினர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே சார், ஏதாவது டவுட் இருந்தா கூப்பிடுங்க. என்ன பூமாரி, எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா? ஏன் நீ வரல? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு தாத்தா வந்திருந்தாரு, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாரு. அவரு வந்தாரு, யாருக்காவது இப்ப வெயிட் பண்ணிட்டு நிக்கியாப்பா என்னன்னு. இல்ல சும்மாதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்தேன். ஏன் ஏன் நீ வரல? சொன்னேன்ல வர்றதுக்கு ஒண்ணு. வர வர ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க பூமாரி. அன்னைக்கும் இப்படிதான் வாரேன்னு சொல்லிட்டு வரல, அண்டா அதுக்கு ஒரு ரீசன். இன்னைக்கும் வாரேன்னு சொல்லிட்டு வரல, இதுக்கு ஏதாவது ரீசன் வச்சிருப்பியே? ஐயோ சொல்ல கேளுங்க, வீட்டுல பெரிய பிரச்சனைங்க. காலை வரலான்னா கிளம்புனேன், ஏழை ஏழைகள்லாம் இருக்கும், நான் கிளம்பலான்ட்டு இருக்கேன். வீட்டுல பெரிய பிரச்சனைங்க. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏன் மறுபடியும் உங்க அண்ணி அண்ணனும் சண்டை போட்டாங்களா? இல்லங்க, இது அதுக்கும் மேல. பொண்ணு இருக்கல்ல, நான் சொல்லிருக்கேன்ல எங்க சரவணனுக்கு முன்னாடி பேசி வச்சிருந்தோம் அப்படின்ட்டு. அதாங்க எங்க மாமா பொண்ணு பொன்னி. அவ ராத்திரோடி ராத்திரியா பேக்கையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டா. காலையில மாமா அத்தைதான் வந்தாங்க. ஐயோ ஊரெல்லாம் கொள்ளிடுச்சு, பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அப்படியா? பரவாயில்லையே, நல்ல பொண்ணா இருக்காங்களே. விரும்பினதை அடையிறதுக்காக பேக தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா என் மச்சானுக்கு? போனாங்க, விளையாடாதீங்க. பாவமா இருந்துச்சு, ரொம்ப அழுதா. எனக்கு அவளுக்கு ஆகவே செய்யாது, ஒத்தே போகாது. அவ ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன், அப்படிதான் இருக்கும். ஆனா எனக்கே இன்னைக்கு அவளை பார்க்க பாவமா இருந்துச்சு. அழுதுட்டே வீட்டுக்கு போனா. அதுவும் இல்லாம இன்னும் 5 நாள்ல கல்யாணம் வச்சிருக்கு. என்ன செய்ய போறாங்க ஏது செய்ய போறாங்கன்ட்டு ஒன்னும் தெரியலங்க, பயமா இருக்குது. ஆனா மாமா ரொம்ப கோவமா பேசிட்டு போயிட்டாரு. அவருக்கு கொஞ்சம் பண செல்வாக்குற உண்டா, ஏதாவது பண்ணிடுவாரோ என்னமோன்ட்டு கொஞ்சம் பயமா இருக்குது. அவங்க மாமா என்ன நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. எப்படியும் அந்த பொண்ணு மேஜரா தான் இருக்கும், அவங்க அண்ணனும் மேஜர் தான். அவங்க ஆசைப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணலாம். போலீஸ்லயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்களே மனசுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறாங்க. அதனால உங்க அண்ணனுக்கு ப்ராப்ளம் சால்வ். அப்புறம் பூ மாதிரி பிரச்சனையே இல்லை இனி நம்ம கல்யாணத்துக்கு. வாங்க, நீங்க சொந்தக்காரங்க. ஆனா அவரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்ட்டு தெரியல, பயமா இருக்குது. நான் தான் நீ காலேஜுக்கும் போகல. இந்த உங்கள்ட்ட பேசுறதுக்கே பயமா இருந்துச்சு. வீட்டுல எல்லாரும் இருக்காங்களா? இந்த பக்கத்து வீட்டுல மீனா பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளை வீட்டுல வெளியே என்ன பேசிக்கிட்டு இருக்குதேன். அப்படியா? சரி, பார்த்து எடுத்து பேசு பூமாரி. யாரும் பார்த்தா அது வேற, அடுத்த பிரச்சனை நம்ம மேல திரும்பிடும். நீ வீட்டுக்கு போ, அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நம்ம ரூட்டு கிளியரு. கல்யாணத்துக்கு மச்சான் கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்களா? என்னச்சுடி, அந்த பையன் மாத்தி ப்ரப்போஸ் பண்ணிட்டானா என்ன? அத ஏன் கேக்குற? நானே என் தங்கச்சி ட்வின்ஸ். அத தெரியாம நிறைய பேர் அவட்ட ப்ரப்போஸ் பண்ணி சொல்லிட்டு என்கிட்ட பண்ணுவாங்க, என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி சொல்லிட்டு அவங்ககிட்ட பண்ணுவாங்க. ஐயோ வீட்டுல ஒரே அக்க போல தாண்டி இருக்கும். நேத்து அப்படிதான் அந்த பையன் என்கிட்ட கொண்டுட்டு வந்துட்டான். நான் முறைச்சு பார்த்தேனே, நீங்க மீனாவா வீணாவான்னா நான் மீனா. ஐயோ மாறி கொடுத்துட்டேன் சிஸ்டர் சொல்லிட்டு லெட்டர் வாங்கிட்டு திரும்பி பார்க்க ஓடிட்டான். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ட்வின்ஸா இருந்தா ஜாலியா இருக்கும். ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க மேட்சா ட்ரெஸ் மேட்சா இருக்கும். நான் கல்யாணமும் மேட்சா பண்ணணும் ட்வின்ஸ், அப்படிதானே? அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ட்வின்ஸ்னா பாக்குறவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், வீட்டுல வளர்க்கறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். எங்க அம்மா சின்ன பிள்ளையிலே சொல்லுவாங்க, எப்பா உன்னையும் அவளையும் வளர்க்க என்ன பாடுபட்டேன்னு. ஒரு பிள்ளை எழுதிட்டுமா இன்னொரு பிள்ளை அழுமா, அப்புறம் ஒருத்திக்கு உடம்பு இல்லைன்னா இன்னொரு பிள்ளைக்கு உடம்பு முடியாம ஆயிருமா. அப்படி 2 பேத்துக்கு மேட்சா ட்ரெஸ் போடலன்னா ஒருத்தி போட்டா அந்த ட்ரெஸ் வேணும்னு நான் இன்னொரு பிள்ளை அழுமா. அதனால எங்க அம்மா ஒரு இடத்துல பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுக்கவும் உடம்பு முடியலன்னா ரொம்ப கஷ்டமா. எங்க அம்மா ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணும். ஆமாடி, அது என்னமோ சரிதான். பாக்குறவங்களுக்கு அழகா இருக்கும், வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் கஷ்டம். 2 பேரையும் ஈக்குவலா மேனேஜ் பண்ணணும்ல. எப்படியோ நானும் என் தங்கச்சியும் வளர்ந்துட்டோம். இன்னும் இப்போ ஒன்னா ட்வின்ஸா மாப்பிள்ள பாக்கணும்னு தேடிட்டு இருக்காங்க. இப்பமே தெரியலதானே காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கும். டேய் மாப்பிள்ள,
பாத்து நேத்துதான் லைப்ரரியில வச்சு அவனையும் அவளையும் ஜோடி புறா காதல் புறாலாம் சொல்லி கிண்டல் பண்ணியிருக்க. இன்னைக்கு கூப்பிட்டு பார்த்து பக்குவம் பேசு. அந்த பிள்ளை போலீஸ்காரனு மகா வேற காதலே ஒண்ணு வச்சிரும். அப்ப படிப்பு முடிஞ்சாலும் கல்யாணம் அப்படிதானே? 2 கல்யாணம். பெரிய ஆளுதாண்டே நீ. எக்ஸ்கியூஸ் மீ ரேகா. என்ன இவன் நேத்தான பிரச்சனை பண்ணா இவன்ட்டையும் நம்மள்ட்டையும். இன்னைக்கு நம்மளை தேடி வந்திருக்கான். பயமா இருக்க. மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ண வந்திருக்கானு என்ன தெரியலையே. என்ன பிரமிச்சு போய் நிக்கீங்க? நானும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். என்ன உங்க சீனியர். ரேகா உனக்கு தெரியும்ல. ரேகா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? பரவாயில்ல, எது வந்தாலும் சொல்லுங்க. இங்க வச்சே கூப்பிட்டாங்கல்ல, என்னன்னு கேட்டுட்டு வா ரேகா. என்ன ரேகா நேத்தோட சண்டை போட்டுட்டு இருந்தான், கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு தனியா கூப்பிட்டு வந்திருக்கானே, என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? என் பேர் உனக்கு தெரியும்ல, கௌதம். நான் சீனியர். ஷோ பேரையும் ஊரையும் கேட்கறதுக்கா வந்தோம். என்னத்தையோ பேச வந்திருக்கான், சொல்லியும் தொலைய மாட்டேக்கானே. அட இன்னும் தெரியல ரேகா. எங்க அப்பா உங்க அப்பா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உனக்கு தெரியுமா, எங்க அப்பா டிஎஸ்பி முத்துராம். முத்துராம் எங்க அப்பா பேரு. உங்க அப்பா பேரு ரமேஷ்குமார் தானே? ஆமா, எங்க அப்பாவும் முத்துராம் அங்கிளும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க அந்த அங்கிளோட பையனா? ஆமா ரேகா, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டேஸ்ல இருந்து. இப்ப மது புரியுதே. நேத்தா அப்பா பேசிட்டு இருந்தாங்க. இப்படி ரமேஷோட பொண்ணு உங்க காலேஜ்ல வேலை படிக்கிறா தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் எனக்கு புரியல. அப்புறம் தான் டீட்டெயில்ஸ் கேட்டோம்னா பார்த்தா நீ. இனி சாரி, நம்ம நேத்து நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். ஏதோ ஒரு இதுல பேசிட்டேன், சாரி. என்னடா கலைய காணவே இல்ல, வர வர காலேஜுக்கு வருவானா என்ன? கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அவங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்தாலும் பிறந்துச்சு, அப்புறம் காணவே இல்லையே. ஆமாடா, அது என்னமோ தெரியல. அவங்க அண்ணன் குழந்தை பிறந்து வரவே இல்ல. அவங்க அண்ணனுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்த பத்தியா, அதனால அங்கேயே இருக்கானோ என்னவோ தெரியல. போன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கடா. நீ போய் பாக்கணும்னு இருக்கீங்க. ஏய் மாப்பிள யுகன், அங்க பாரு. நேத்து என்ன சொன்ன? ரேகா அந்த சீனியர் உண்டுல அந்த கௌதம் ஏதோ ஒரு மாதிரி பேசினா, அவனு எனக்கும் உடக்காய் போச்சு, சண்டை போட்டோம் அப்படி இப்படின்னு பேசினேன். அங்க பாரு, ரேகாவும் அவனும் ரொம்ப ஏதோ வருஷக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு வராங்க. அட ஆமல மாப்ள, அங்க பாரு இந்த கண்கொள்ளா காட்சிய. உன்கிட்ட நேத்து தானே அவ்வளவு தூரம் புரியாதபடி பேசினேன். மறுபடியும் என்ன? மறுபடியும் ரேகா பார்த்து தனியா எதுவும் கிண்டல் பண்ணி பேச வந்திருக்கானா? விட்டா கூடாது. இன்னைக்கு சீனியரா இருந்தானே ஜூனியரா இருந்தானே. என்ன மாப்ள, ரேகாக்கு ஒண்ணு துடிச்சிட்டு இப்படி ரெச்சகன் படத்துல துடிச்சிட்டு போன மாதிரில போறான். என்ன நடக்குங்க? எனக்கும் ஒண்ணும் புரியல. கேட்டா அவெல்லாம் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். ஓ, ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல எடுக்க முடியாது, வேற லிஸ்ட்ல எடுக்கலாம் போல இருக்க. வா போய் பாப்போம் என்னன்னு. இன்னிலிருந்து நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரியா ரேகா? அம்மாவும் அங்கிளும் எப்படி நல்லா க்ளோஸா சின்ன பிள்ளைல இருந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்களோ அத மாதிரி நம்மளும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். சரியா? ஏதாவது வேணா சொல்லு, நான் பாத்துக்குவேன் காலேஜ்ல. யா ஷூர் ஷூர் கௌதம். அந்த அங்கிளுக்கு ஒரு பையன் இருக்காங்கன்னு தெரியும், பட் நீங்க எனக்கு தெரியவே தெரியாது. சாரி. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அங்கிளும் அப்பாவும் எப்படி இன்ன வரை க்ளோஸா ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்களோ அதே மாதிரி. நான் எல்லாம் மறந்துட்டேன், நீங்களே எல்லாம் மறந்துருங்க. ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க ஆண்டியை கூட்டிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா வரேன் ரேகா. இந்த வீக் சண்டே ஃப்ரீ தானே? ஆமா, கூட்டிட்டு வரேன். என்ன பவி, சண்டே காய்கறி வாங்கிட்டு போற? சிக்கன் மட்டன் இந்த ஓடுறது தாவறது பறக்குறது எதுவும் வைக்க மாட்டாங்க உங்க வீட்டுல? இல்ல, நேத்து வீட்டுல மீன் வாங்கி வச்சாச்சா, அதுவே இருக்குது ஃப்ரை பண்றதுக்கு. அதான் இன்னைக்கு மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிடலான்ட்டு இருக்கோம். காய்கறி சுத்தமா இல்ல, சரி வாங்கிட்டு வருவோம் மீன் கிளம்புனேன். ஆமா, நீ என்ன குளத்துக்கு போறியோ? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் வீட்டுல இங்க இருக்கவா முடியுது? ஞாயிற்றுக்கிழமை எப்பண்டா வரும்ட்டு இருப்பாங்க போல. ஒரு குண்டா துணியை தந்து விட்டுருவாங்க, துவைச்சிட்டு வாடின்ட்டு. வேற என்ன செய்ய, நம்மளால முடிஞ்சது. உடம்பு உழையாத வேலையா வேற இருக்குமா, சரின்ட்டு கிளம்பிட்டேன். நீயும் வாயண்டி துணி இருந்தா எடுத்துக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டே துணி சோப் போட்டு வரலாம்ல. சமையல்லாம் முடிச்சிட்டு போயில? ஆமாடி, சாதம் பண்ணிட்டேன், குழம்பு கூட வச்சுட்டேன். மீன் ஃப்ரை பண்ணல, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு வந்தேன். நீ போய் தான் ஃப்ரை பண்ணி வச்சு கொடுக்கணும். நீ போய் குளிச்சுட்டு வாடி, இன்னொரு நாள் நம்ம போலாம். உங்க சித்தி என்ன மீன் கூடவா ஃப்ரை பண்ணி கொடுக்காது? நல்லா தாண்டி சவுஸ்ல வச்சிருக்க நீ உங்க சித்திய. சரி, அந்த யாரோ எனக்கு ஒரு பையன் வந்தான்ல, உங்க மாமா பையன் அப்படி இப்படின்னு சொன்னேன்ல, என்னாச்சு? பேசுவானா? வீட்டுல இருந்து பொண்ணு கேட்பானா? கல்யாணம்லாம் எப்போ? கல்யாணம் சாப்பாடு போட போற? ஆமாடி, ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி அவரை. அவருக்கும் அப்படிதான். எங்க அத்தை தான் கொஞ்சம் கோவக்காரக, அதான் என்னன்ட்டு தெரியல. வீட்டுல அவரும் பேசிட்டாரு. நான் தான் எங்க அப்பாட்ட பேசணும், எப்படி பேச என்னன்ட்டு தெரியல. பயமா வேற இருக்கு. அப்பா பொறுத்தவரை ஒன்னும் சொல்ல மாட்டாரு, சித்தி தான் ஏதாவது சொல்லுமேன்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. அதான் நான் பேசவா இல்ல அவரை வச்சு பேசவான்ட்டு ஒரே யோசனையில போயிட்டு இருக்குடி.
அடியே யோசிச்சு இருக்காத. புறையா வேற எவ்வளாச்சும் இடையில வந்து காய நகர்த்திர போறா. நல்ல பையன் வேற சொல்லுத. சீக்கிரம் அப்பாட்ட பேச வேண்டியதுனடி. அப்பாதான் ஒத்துக்கிட்டு வரல. அப்பாட்ட நீ பேசு, முடியலன்ட்டு சொல்லு, நான் வாரேன். அப்பாட்ட பேசி எடுத்து உங்க கல்யாணத்தை முன்னாடின்னு சாம்ட்டு நான் நடத்தி வைக்கண்டி. அதாண்டி இன்னொரு நாள்ல பேசணும். இன்னும் பேசாம இருந்தா முடியாது. அவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, வீட்டுல பேசு இல்ல நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பயமாதான் இருக்குது. வீட்டுல பாக்குறதுக்கும் நம்ம பாக்குறதுக்கும் இதாண்டி வித்தியாசம். வீட்டுல பார்த்தா எந்த பயம் இல்லாம கல்யாணம் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நம்ம பேசணுமா, என்னமோ என்ன பாக்கலோ ஏது என்ன பாக்கலோன்ட்டு கொஞ்சம் பயமா இருக்குது. சரிடி, சீக்கிரம் கல்யாணம் சாப்பிட போடுறதுக்கு வழியை பாரு என்ன. வாங்கி வீட்டுல ஒரு கப் ஜூஸ் எதுவும் சாப்பிட்டு போலாம். தெம்பா துணிக்கு சோப்பு போட்டாப்புல இருக்கும்ல. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சுட்டு சொல்லு. வீட்டுல வந்து 3 நாளா இருந்து விருந்து சாப்பாடே சாப்பிடுதேன் என்ன. துணி சோப்பு போட்டு வீட்டுக்கு போகணும். பூ வர நிறைய இருக்குது, கடையில கொண்டு கொடுக்கணும். சரி போயிட்டு வரேனே. யார் வருவாங்கன்ட்டு அம்மா அப்படி காத்துக்கிட்டு இருக்குதோ தெரியல. டைம் 3 ஆச்சு, இன்னும் சாப்பிடறதுக்கு வர முடியல. இவங்க வரவா செய்வாங்க. ஒரு போன போட்டாவது சொல்லி தொலைலாம்ல, என் மகளுக்கு விருப்பம் இல்ல அப்படி இப்படின்ட்டு. சை, எல்லாம் நம்மளே பேசன்ட்டு எதிர்பார்ப்பாங்க. வாங்க, மணி 3 ஆகுது, வந்து சாப்பிடுங்க. வரவங்க வருவாங்க. என்னடா என்ன, மணி 3 தானே ஆகுது. இருக்கட்டு, வருவாங்க. வந்தோடனே சேர்ந்தே சாப்பிடலாம். உனக்கு வேணா நீ கொட்டிக்க. சொன்னா கேட்க மாட்டீங்க, யாரும் வரமாட்டாக. மணி 3 ஆயிடுச்சு, இம்புட்டு ஆக்கிருக்கீங்க. சூடா சூடா உங்களுக்கு சாப்பிட்டாதான் பிடிக்கும். சூடா சாப்பிடுங்க. வரவுக வந்தா அதுக்கப்புறம் பரிமாறிக்கலாம். என்ன ஒரு சட்டி நிறைய அந்த பொங்கி பொரிச்சு வச்சிருக்கீங்களே. எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். உன் வேலை என்னமோ அதை பாரு. உங்க கதை என்னமோ சொன்ன மாதிரியா இருக்குது. என்னமும் செய்யுங்க, சாப்பிடுங்க. இல்ல இருந்தாலையும் போங்க, நான் சாப்பிட போறேன்ப்பா, எனக்கு பசிக்குது. அட்டேங்க அப்பா, என்ன மனம், எம்புட்டு வெரைட்டி. செத்த பொரியல் வேற ஆக்கிருக்கீங்க. அப்பா செம மனமா இருக்குது. யாராவது வெளியூர்ல இருந்து வந்தா தான் இம்புட்டு ஐட்டம் உனக்கு செய்ய தெரியுமான்ட்டே எனக்கு தெரியுதுமா. அம்மா அண்ணன்டே அண்ணிட்டேன்னு சொன்னேன்ல, அவங்க வந்துட போறாங்க. போனை போட்டு சொல்லுங்க, அவங்க இன்னைக்கு வரலையா நாளைக்கு வருவாங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லுங்க. எப்படி பொண்ணு வீட்டுல இருந்து யாரும் வர போறது இல்ல, வீணா அவமானப்படாதீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். சாப்பிட்டு பேசாட்டு போறியே என்ன, ரொம்ப அதிகம் வச்சுக்கிட்டே இருக்குதே. வரக்கூடியவங்க வருவாங்க, நீ அவனையும் ஆள் செட் பண்ணி வச்சு பேசுறேன்ட்டு எனக்கு தெரியாம இருக்கேன். அதானே, நல்லதுக்குதான் இந்த உலகத்துல காலமே இல்லையே. நல்லதுக்கு எங்கேயுமே காலம் கிடையாது. சரி நான் சாப்பிடுவேன், எந்தாலையும் போங்க. அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, அண்ணன் பிரச்சனை இல்ல. அண்ணி ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கோம், பாத்துக்கிடுங்க. சீண்டிகிட்டே இருப்பாங்க. அத்தை அத்தை, என்ன வீட்டுல யாருங்க? என்னங்க யாரையும் காங்களே? பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் சீக்கிரமே வந்துருவாங்க. கிளம்புடின்னு சாப்பிட கூட விடாம எடுத்துட்டு வந்தீங்க. இங்க என்ன வீடு தூங்கிட்டு கிடக்குது? பெசாட்டு இடி, உள்ள ஏதோ வந்து பேசிட்டு இருப்பாங்களா இருக்கும். வா, இம்பிட்ட நேரம் உன்னாலதான் அம்மா என்னத்த வைய போகுதோ தெரியல. ஆமா சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன பேண்ட் சட்டையை மாத்தி நீ பாட்டு கிளம்பிடுவீங்க. நம்ம அப்படியே வீட்டு சொல்லிய பாக்கணும், பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைய கிளம்பணும், நம்ம கிளம்பணும். வர வேண்டாம். இப்ப நாங்க வந்து என்ன செய்ய, எங்க முன்னுக்கு நிப்பாட்டி தான் உங்க அம்மா செய்ய போதாக்கும். அம்மா வந்துட்டாங்க. இவன் என்ன இவ்வளவு மினிக்கி கூட்டிட்டு வந்திருக்கான்? இவன் மினுக்காமல வந்தாலே அம்பிட்டு பேசுவா. மினிக்கிட்டு வர வந்திருக்காள, என்ன பேச போறான்னு தெரியல. பொண்ணு வீட்டுல இருந்து வராங்களா என்னன்னு தெரியலையே. மனசுக்குள்ள ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது. என்னம்மா பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க? இவள்கிட்ட அப்பதே சொன்னேன் கிளம்புன்னு, லேட் ஆயிடுச்சு. அவ வீட்டுல இருந்து வேற எல்லாரும் வந்திருந்தாங்களா, கறி எடுத்திருந்தோம், சமைச்சு சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சுமா. இங்க வந்துட்டாங்கல்ல, சாப்பிட்டாங்களா? ஐயோ என்னன்னா சொல்ல. இல்லடா, அவங்க வந்துட்டு இருக்காங்களாம். வர வழியில ஏதோ காரு பஞ்சரா போச்சான். அதான் ஒரு சாப்பிட ஏதோ நிக்கேன் அப்படின்ட்டு கொஞ்சம் முன்னாடி தாண்டா போன் போட்டாங்க. வர எப்படியும் டைம் ஆகும்னு நினைக்கேன். ஐயோ, இவா இப்போ நம்மள உண்டுலன்ட்டு ஆக்கிடுவாள. சாப்பிட கூட விடாமலே எடுத்துட்டு வந்தோம். சாப்பிட விட்டீங்களா? நீங்க சாப்பிட பாருங்க, இன்னும் லேட் ஆகுமா. சித்தப்பா உள்ள சாப்பிட்டு இருக்கான், போ 2 வாய் வாங்கிக்க போ. என்னடா அம்மனுக்கு அடுக்கிற மாதிரி நகைலாம் சாத்திக்கு பொட்டு சாத்தி கூட்டிட்டு வந்திருக்க? இங்க என்ன கல்யாணமா கச்சேரியா? பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னேன், சிம்பிளா கூட்டிட்டு வர வேண்டியதானே. எதுக்கு இம்பிட்டு மேக்கப்பும் நகையும் நட்டும்? ஒன்னுடாத இடத்துல இருந்து வந்துகிட்டு பவுசுக்குன்னு உள்ள. ஐயோ சத்தம் போடாதம்மா, நீ தானம்மா சொன்ன அவளை கொஞ்சம் டீசெண்டா நல்லபடியா கூட்டிட்டு வா. போற இடம் பெரிய இடம், உன் பொண்டாட்டிய பத்தி எதுவும் நினைச்சிடக்கூடாது, நீ தானம்மா சொன்ன. அதான் அவள்கிட்ட இருக்கிறதுலயே நல்ல பட்டையும் கொடுத்து நகையும் போட்டு கூட்டிட்டு வந்தேன். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா. சரி போங்க உள்ள போய் இருங்க, வருவாங்க.